அன்புக்குள்ளே இந்த நல்ல வேளையில் உங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் சாரா டக்கர் கல்லூரியின் சார்பாக இந்த வேதியியல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கான்ஃபரன்ஸ், நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாய் சாரா டக்கர் பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் சாரா டக்கர் 129-130 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு தென்னிந்தியாவுடைய பெண்களுடைய படிப்பிற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியின் சார்பாக இப்படிப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ரீசர்ச் சென்டர் சார்பாக நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் ஃபார் பொட்டானிக்கல் அப்ளிகேஷன் அண்ட் ஐபிஆர் NACM 24 இந்த 24 நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸில் அன்போடு எங்களுடைய கல்லூரியின் சார்பில் நடப்பதில் எங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பொறுப்படுத்தி நடத்துகிற அந்த டிபார்ட்மெண்ட் HOD ரெஜுலா ஜாஸ்மின் உஷா அம்மா அவர்களை வாழ்த்துகிறேன். 33 ஆண்டுகள் இந்த கல்லூரியில் பணி செய்து சில மாதங்களில் ஓய்வு பெறும் நிலைமையில், அந்த கடைசி நிலையில் கூட இந்த கல்லூரிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதோடு இந்த கல்லூரிக்காக இப்படிப்பட்ட நேஷ்னல் கான்ஃபரன்ஸை அவங்க ஒழுங்கு செய்திருக்காங்க. அவர்களை எங்களுடைய கல்லூரியின் பிரின்சிபல் மற்றும் சேர்மன், எங்களோடு இணைந்து பணி செய்யும் ஆயர் பெருமக்கள், இறை மக்கள் மூலமாக அருமையான அன்பு சகோதரி ரெஜுலா ஜாஸ்மின் உஷா அம்மாவை வாழ்த்துகிறேன். அவர்கள் வருகிற 2-3 மாதங்களில் ரிட்டையர்ட் ஆகிற நிலைமையில் கூட 33 ஆண்டுகள் என்று சொன்னாங்க. கடந்த நாட்களில் அந்த 33 ஆண்டுகளில் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வு எடுத்து இந்த மாணவிகளை எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை மீண்டுமாய் எங்கள் கல்லூரியின் முதல்வர், சேர்மன், செக்ரட்டரிங்கிற முறையில் நானும் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் நான் டீச்சிங் மற்றும் பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக அன்பு சகோதரியை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பணி சிறக்க, உங்களுடைய குடும்பங்கள் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் அன்பு சகோதரர் டாக்டர் என் ராஜசேகரன் அவர்கள் காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். டாக்டர் சையத் எஸ் அவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ட்ராண்டரத்திலிருந்து வந்திருக்காங்க. அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை, வாழ்த்துக்கள் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரைக்கு நன்றி செலுத்தி அவர்களை அன்போடு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்கும் எங்களுடைய கன்வீனர் ஆண்டினா குளோரியா செல்லம் அவர்களையும் வாழ்த்துகிறேன். மற்றும் இதை பொறுப்படுத்து இவர்களுக்கு நல்ல ஒத்தாசையாக இருக்கும் பிரின்சிபல் அம்மாவையும் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேதியியல் துறை என்பது மனித வாழ்விற்கு மிகவும் முக்கியம். இன்றைக்கி உணவில் பார்த்திங்கன்னா சிக்கன், வெரைட்டி ஆஃப் சிக்கன், ஒரே கோழி தான், ஒரே அந்த மாமிசம்தான். அந்த ஒரே மாமிசத்தை பல வகையில், பல கலரில் பல கெமிக்கலில், பல வேதியியல் பொருட்களை போட்டு இந்த சிக்கன் அந்த சிக்கன் எத்தனையோ வெரைட்டியான சிக்கன், போன்லெஸ்ங்கிறாங்க, லாலிபப் சிக்கனுங்கிறாங்க. உணவில் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், எக்கு, வெஜிடேரியன், இப்படி அதிலெல்லாம் பல கெமிக்கல் போடுறாங்க. அந்தளவுக்கு கெமிக்கல் இன்றைக்கி உணவில் ரொம்ப அட்வான்ஸு உணவு. அதுக்கு எல்லாமே கெமிக்கல் தான் காரணம். ஒருவேளை இன்றைக்கி இந்த கெமிக்கல் இல்லாத வாழ்வு என்பது இல்லை. நாங்கள் சோப்புங்கிற ஒரு சோப் தயார் பண்ணுறோம். இல்லை பார்த்திங்கன்னா வெரைட்டியான கெமிக்கல் சோப்பில் வெறும் அதன் விலை 10 ரூபா ரீட்டைல் ரேட். நாங்கள் ஏஜென்ட்டுக்கு கொடுக்குற விலை 6 rupees. இடையில் 4 rupees ப்ராஃபிட் இருக்குது. 10 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட போய் சேருது. அந்த 10 ரூபாய்க்கு சேர்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எத்தனையோ கெமிக்கல் அதில் போடுறோம், வெரைட்டியான கெமிக்கல்ஸ். ஒன்று செட் ஆகலை. 5 ரூபாய்க்கு கழுவுற ஒரு கெமிக்கல் கொடுக்குறோம், அது எவ்வளோ வெரைட்டி. ஆனால் இன்றைக்கி இந்த கெமிக்கல் இல்லாமல் ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை சேர்க்குறப்போ அது வேறொரு பொருளாக மாறிடுது. அதனுடைய டைப் ஆஃப் வெரைட்டி வேறெல்லாம் மாறிடுது. இன்றைக்கி அந்த லிக்விட் ஒன்று, சோப் லிக்விட் ஒன்று நாங்கள் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கெமிக்கல்னால் ஒரு சென்டட் போட்டால் அந்த சென்டட் அந்த பொருளோடு போட உறவாகலையா, மேலே அப்படியே போய் நிற்கிதான். அதாவது தண்ணிக்கு கீழே எண்ணெய் மிதக்கிற மாதிரி அந்த சென்ட் மிதக்க அந்தளவுக்கு கெமிக்கலுடைய டிஃப்ரெண்ட்டு வந்திருக்கு. பொதுவாக இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பைபிள். இந்த கெமிக்கலுடைய அடிப்படை இந்த பைபிள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மருந்தே இல்லை. அப்படியே டைரெக்டாக அந்த வலி தெரியாத மருந்து இல்லாமல் அப்படியே நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்து திரும்ப ஊசி வச்சு தைக்கிற மாதிரி அப்படி தைச்சிட்டு இருந்தாங்க.
அதில் 100 பேர் போனால் 99 பேர் இறந்துட்டாங்க அந்த வலியினால். ஏதோ ஒருத்தர் தான் பிழைச்சாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் இறந்துருவாங்க, பண்ணாட்டாலும் இறந்துருவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அப்படி கஷ்டத்தோடு மறிக்கிற தருவாயில் ஒரு டாக்டர் தலையில் கை வச்சு உட்காந்துட்டு இந்த பைபிள் எடுத்து வாசித்தாராம். இதில் ஜெனிசிஸ் சாப்டர் 2ல் இருக்குது, மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார்னு. அந்த பெண்ணை உருவாக்கும்னா அந்த விலா எலும்பு அந்த மனிதனத்தை எடுக்கும்னா அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சாராம். ரொம்ப டீப் ஸ்லிப்பிங்கில் அவன் இருக்கிறப்போ அவனை அறியாமல் அவனுடைய விலா எலும்பு வந்து ஒரு பெண்ணை உருவாக்கினாராம். அப்போ அந்த டாக்டர் திங்க் பண்ணாங்களாம், இந்த டீப் ஸ்லீப்பிங் அதே மாதிரி என் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டீப் ஸ்லீப்பிங் கொடுக்கக்கூடாது. இப்போ கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, உடைந்த போன்ஸை ஒன்றா சேர்ந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அந்த ஸ்லீப்பிங் டோஸ். அப்போ இந்த பைபிள் வந்து கெமிக்கலுக்கு ஆதாரமாக இருக்கிறது. கெமிக்கலோடு இணைந்து கடவுளே மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக வேதியியல் அவசியம் என்று இதை படித்து தான் அவர் உருவாக்கினாராம். கடந்த நாட்களில் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி கேட்டேன். 1880 சூப்பர் நம்பர் 1818 டாக்டர் இக்னைஸ் பிலிப் அவங்க வாழ்ந்த ஊரில் வந்து 6 பேருக்கு குழந்தை பிறக்கிற அந்த பெண்கள் 5 பேர் இறந்து விட்டார்களாம். 6:1. 6 பேருக்கு குழந்தை பிறந்தால் 5 பேர் குழந்தை பிறந்தோடனே இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாரா, ஒரு டாக்டர் காலையில் வந்து மார்ஜரியில் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு பாடியை வந்து அந்த சிகிச்சை முடிச்சுட்டு இறந்து போகிற பாடியை அப்படியே போவாராம் வார்டுக்கு, குழந்தை பிறக்கிற செக்ஷனுக்கு போயிட்டு அவர் அங்கே வைத்தியம் பண்ணுறப்போ அந்த கையில் இருக்க அதை சுத்தம் பண்ணாமல் அங்கே அவர் அட்டன் பண்ணுறப்போ இதனுடைய கிருமிகள், இந்த இறந்து போன பாடியோட கிருமிகள் அந்த குழந்தை பிறந்த இளம் பெண்ணுடைய உடம்புல போய் அந்த பெண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அந்த பெண் இறந்து விட்டாலாம். அதனால் அவர் அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார், ஃப்ளோரைன்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறார், கையை கழுவிட்டு போகணுன்னு. அந்த சொல்யூஷன் அவர் கண்டுபிடிச்ச பிறகு 50 பெண்களில் ஒருத்தர் தான் இறந்தாங்களாம். 6 பெண்களில் 5 பேர் இறந்த நிலைமை மாறி 50 பெண்கள் ஒருத்தர் தான் இறந்தாராம். ஒருவேளை அதுதான் பைபிள் சொல்லுது, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். சங்கீதம் சாம்ஸ் 51:7 சொல்கிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரிக்கும் ஆண்டவரே சுத்திகரிப்பை பற்றி சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி அந்த டிபார்ட்மெண்ட், இன்றைக்கி இந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் என்பது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த படிக்கும் அன்பு மாணவிகளை இன்னும் தரம் உயர்த்த வேண்டும் நோக்கத்தோடு வந்திருக்கிற, அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிற எங்களுடைய HOD அன்பு சகோதரி ரெஜிலா ஜாஸ்மின் உஷா அம்மா அவர்களையும் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்கிற அனிட்டா குளோரியா செல்லம் அவர்களையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க வந்திருக்கிற டாக்டர் என் ராஜசேகரன் அவர்களையும் டாக்டர் என் சாம்சந்த் அவர்களையும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. அன்போடு ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், இது உங்களுடைய வாழ்விற்காக கொடுக்கப்படுகிறது, உங்களுடைய உயர்வுக்காக கொடுக்கப்படுகிறது. ஏதோ நேரப்போக்குக்கு டைம் பாஸிங்கில் நீங்கள் கன்ஃபார்மாக உட்காந்து சிந்தனையோடு இதை விசாரிங்க. ஒருவேளை ஒரு அழகாக சொன்னார், ஒரு நாள் கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், கேள்வி கேட்காதவன் என்றுமே முட்டாள். உங்களுக்கு எப்போ புரியலையோ இங்கே கேள்வி கேளுங்க. இந்த கான்ஃபரன்ஸ் முடிவுக்குள்ளே எழுந்து இது எனக்கு புரியலன்னு சொல்லுங்கிறங்க, நீங்கள் என்றுமே அறிவாளியாகி மாறிடுவீங்க. நம்ம கேள்வி கேட்டால் எல்லாம் சிரிச்சிருவாங்களேன்னு பயந்துட்டு போகாதீங்க, நீங்கள் எப்போவுமே முட்டாள் ஃபுல்னு சொல்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நீங்கள் அன்பு பிள்ளைகள் கலந்து கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாக. காட் பிளஸ் யூ.